அரவிடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் இருந்து எவிக்ட் ஆக போகிற அந்த கண்டஸ்டன்ட் யார்? மிகப்பெரிய குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒன்று சேனல் சைடில் வந்து ஒரு டிசிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. இன்னொன்று மக்கள் விரும்பக்கூடிய ஒரு போட்டியாளர். இந்த ரெண்டு பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அஃபிஷியலில் பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் நமக்கு தெரியாது. ஆனாலும் அரசல் புரசலாக வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, டாப் 3 பொசிஷனில் இருக்கிறது பார்வதி, திவ்யா மற்றும் விக்ரம். இந்த 3 பேர் தான் டாப் 3ல் இருக்காங்க. சில பேர் வந்து திவ்யா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதாக சொல்கிறாங்க, சில பேர் விக்ரம் இருக்கிறதாக சொல்கிறாங்க, பார்வதி 2வதுல இருக்காங்க, திவ்யா 3வதுல இருக்காங்க, சில பேர் திவ்யா ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க, பார்வதி 2வது, விக்ரம் 3வது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஃபேக்கு தான், அது ஸ்கேமு தான். இருந்தாலும் ஒரு மைல்டாக ஒரு சின்னதாக ஒரு இந்த ரிசல்ட்டும் அந்த ரிசல்ட்டும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா அது அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான். அன்அஃபிஷியல் ஓட்டிங் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாப் 3 பொசிஷனில் இருக்கிறது இவங்க 3 பேர் தான். நேற்று வரைக்கும் பார்வதி டாப்பில் இருந்தாங்க. பட் இன்னைக்கு சடன் ரைஸாக விக்ரம் வந்து டாப்பில் போயிருக்காரு. அது எப்படின்னு தெரில. விக்ரம் பெருசாக இந்த வாரம் ஒன்றும் பண்ணலை. பட் இருந்தாலும் விக்ரம் வந்து இப்போ மேலே நிற்கிறாரு. அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து 1 lakh தான். 1,01,130 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறார். நேற்று வரைக்கும் பார்வதி தான் இருந்தாங்க. சட்டனாக ஒரு சேஞ்ச். நேற்று வரைக்கும் வியானா கீழே இருந்தாங்க. சட்டனாக ஒரு சேஞ்ச். இந்த தமிழ் கிளிட்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே ஒரு ஃபிஷியாக தான் இருக்குது. ஏன்னா அவன் வாண்டடாக ஒருத்தவங்களை இறக்குறான், வாண்டடாக ஒருத்தவங்களை ஏற்றுறான். மக்களுக்கு அதன் மேலே எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? அவன் கரெக்டாக எங்கே மேட்ச் பண்ணிடுறான்னா, சரி ஓகே அன்அஃபிஷியலாக தமிழ் கிளிட்ஸில் போய் நம்ம ஓட் பண்ணலான்னு மக்கள் எங்கே நினைக்கிறாங்கன்னா, லாஸ்ட் டே ரிசல்ட்டு, சேனலோட ரிசல்ட் என்னவா இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணிடுறான். ஸோ அதனால் என்ன ஆகுது, எந்த சீசன்லுமே அதாவது வாரத்தில் 2வது நாள் நாமினேஷன் நடந்து வாரத்தில் 2வது நாளில் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து லாஸ்ட்டில் இருக்காங்கன்னா அவன் தான் ஃபைனல் வரைக்கும் லாஸ்ட்லேயே இருப்பான். ஆனால் இந்த சீசனில் கடைசியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாள் மாறிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ முதல் பொசிஷனில் விக்ரம் இருக்கார், 2வது பார்வதி. பார்வதி வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 84,000 ஓட்டு. விக்ரம் வந்து 1,00,000, பார்வதி வந்து 84,000. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டுறான் பாருங்க. 16,000 ஓட்டு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறான். 16,000 ஓட்டு வந்து பார்வதிக்கும் விக்ரமுக்கும் டிஃப்ரென்ஸ் வர்ற அளவுக்கு விக்ரம் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. திவ்யா வாச்சும் அட்லீஸ்ட் வந்து சில விஷயங்கள் பேசுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் முழுக்க முழுக்க வந்து பார்வதி மேலே ஒரு வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்கானே தவிர்த்து பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஆனால் விக்ரமை மேலே தூக்கி வச்சிருக்கிறாங்க. இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பார்வதி 2வது இடம். 3வது இடத்துல வந்து திவ்யா 73,000 ஓட்டு. 73,976 இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது. ஸோ திவ்யாவும் இந்த வாரத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே தான். இத்தனை வாரங்களாக அவங்கள வந்து என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சாங்களோ அதை அத்தனையும் அவங்க வந்து மாற்றிக்கிட்டு இந்த வாரம் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. சேம் பார்வதியும் அதே மாதிரி தான். இவ்வளோ வாரங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. நிஜமாவே பார்வதியுடைய உழைப்பு வந்து ஜாஸ்தி இந்த வாரம். அதை வந்து நம்ம மறுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பீரியட்ஸ் இருக்குது, உடம்புல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அவ்வளோ இருந்தும் விடிய வந்து அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அது எல்லாமே நம்ம பாராட்டலாம். அதுக்கும் டைட்டிலுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. விடிய வேலை செய்கிறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு வந்து டைட்டில் வினர் ஆக்க முடியாது. கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் பார்வதி உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இந்த வீடியோவில் அதுக்கு விளக்க சொல்ல விரும்பலை. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எதனால் பார்வதி உங்களுக்கு பிடிக்கலை, ஏன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு என் கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுறேன். பார்வதியை எனக்கு ஏன் பிடிக்கலை, எதுக்காக பார்வதி டைட்டில் வின் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய ஜெனியூனான காரணங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டால் சொல்கிறேன், அன்னெசரியாக நான் வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா அது வந்து நான் என்னமோ வாண்டடாக விஷயங்களை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் ஸோ 3வது இடத்துல திவ்யா. கமருதீன் வந்து 71,000 ஓட்டு வாங்கி அவர் 4வது பொசிஷனில் இருக்கார். ஆக்சுவலாக கமருதீனுமே வந்து ஃபர்ஸ்ட் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய தகுதி உள்ள ஒரு நபர் தான். அவரும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய மொத்த கேரக்டருமே மாற்றிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஓட்டு இவ்வளோ கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா
அமித்துக்கும் கமருதீனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ். இப்போ கமருதீன் 71,000 ஓட்டு வாங்கியிருக்காருன்னா அமித் வந்து 47,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ். பாருங்களேன், ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒரு 1000-2000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருந்தால் தான் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் அதை வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இவ்வளோ ஓட் டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னா அப்போ மக்களுடைய ஃபோக்கஸ்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னு தானே அர்த்தம். வேறு யாருமே அங்கே தெரியல அப்படிங்கிறது தானே நமக்கு புரியுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யா, ஆச்சரியத்தின் உச்சம். ரம்யா வந்து அமித்துக்கு கீழே வந்திருக்கிறது. ரம்யா தான் இந்த வாரம் நியாயப்படி வெளியில் போவாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சோம். ஆனால் இன்னொரு கண்டஸ்டனுடைய ஒரு கேவலமான ஒரு பிஹேவியரை பார்த்து அவங்கள வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறது யோசித்த ஒரு விஷயம், மக்கள் யோசித்த ஒரு விஷயம். ஆனால் அப்படியே ரெண்டுமே இல்லாமல் ஆப்போசிட்டாக ஒன்று நடக்குது. ரம்யா அப்படி என்னடா பண்ணாங்க எனக்கு புரியல. தமிழ்கள்ஸ் என்னடா வேலை பண்ணுறீங்க நீங்கள்? உண்மையாலுமே நீங்கள் வந்து இப்போ அவங்க வந்து ரொம்ப நியாயஸ்தர்கள் மாதிரி தங்களை காட்டிக்கிறதுக்கு இந்த கேல்குலேஷன்லாம் போட்டிருக்காங்க. அதை கரெக்டாக நீங்கள் பாட் ஓட்டிங் பண்ண முடியாது, நீங்கள் பாட் ஓட்டிங் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அப்படி காட்டுறாங்களாமா. ஐயா, உங்களுடைய சாஃப்ட்வேர், உங்களுடைய வெப்சைட், நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். வெளியிலேருந்து எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணலாம் இல்லையா? மக்கள்னா அவ்வளோ முட்டாளா? ரம்யா வந்து மேலே வச்சுருக்காங்க, அதுக்கு கீழே கனி 42,000 ஓட்டு, 500 ஓட்டு கூட வாங்கியிருக்கிறாங்க ரம்யா. ரம்யாவை விட பிச்சு பெடலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரோராவுடைய ஓட்டை பாருங்கள் எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அரோரா வந்து 42,113, கனிக்கும் கீழே. இந்த வாரம் அந்த பொண்ணு பாடின பாட்டெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அரோரா வந்து இங்கே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் வியானா. இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கை கொடுக்குது. வியானா இந்த வாரத்தில் பண்ண அட்ராசிட்டிஸ், நான்சென்ஸான ஒரு விஷயம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு ஸ்டூடெண்ட் எப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்யக்கூடாதோ அது அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டராக இந்த வாரம் தன்னை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் தாண்டி அந்த லவ் மேட்ரு, இந்த எஃப்ஜேவுக்கும் வியானாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லவ் மேட்ரு, அது வந்து பக்கா ஃபேக் அப்படிங்கிறது சேனலே அப்பட்டமாக மக்களுக்கு காட்டிட்டான். உட்காந்து லவ் சாங் போட்டு காட்டி விட்டாங்க. ஏன்னா எந்த சீசன்லையும் இந்த மாதிரி ஒரு லவ்வை வந்து யாருமே ப்ரொமோட் பண்ணது கிடையாது. சேனலே அதை பண்ணுது. ஒரு வார்டனுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லவ்வை தப்புன்னு சொல்லணுமா, இவனுங்க உட்காந்து சாங்கெல்லாம் போட்டு எடிட் பண்ணி ப்ரோமோவாக போட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க தான் வெளியில் போகணும் அப்படின்றதான் இன்றைக்கி இந்த வாரம் மக்களுடைய ஆசை. ஆனால் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அஃபிஷியல் என்ன நிலவரம்னு தெரில. பிரஜன் மற்றும் சாண்ட்ரா 2 பேருமே லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. இதை நம்மளால் ஏற்றுக்க முடியுதா? பிரஜன் எந்த அளவுக்கு வந்து தன்னை வந்து எப்படி வந்து இந்த வாரம் மாற்றிருக்காப்புல. சுத்தமாக அவருக்கான ஸ்கோப் கிடையாது. இருந்தாலும் டாஸ்க்கு தன்னை பற்றி ஒரு விமர்சனம் போன வாரம் வந்திருக்கு, அதை மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு அவர் நல்லாவே பிரின்சிபலாக அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கார். டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்க முடியாது, அதட்டக்கூடாது, பக்குவமாக பாசமாக சொல்லணும். அப்படி தான் எல்லாருமே நடந்துக்கிறாங்க. யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆஷா நடந்துக்க முடியாது. ஆஸ் த ரூல்ஸ் படி, டாஸ்கின் ரூல்ஸ் படி அவரை வந்து கீழே வச்சுருக்காங்க. கடைசியாக சாண்ட்ராவுடைய ஓட்டு வந்து 41,000 ஓட்டு. எல்லாருமே வந்து 300, 400, 500 ஓட்டு வித்தியாசத்தில் கடைசி ஒரு 4-5 பொசிஷனில் இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போது எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, இது சேனலுடைய ஒரு பிளானாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா வியானா வந்து அவங்களோட குடும்பத்தை பற்றி எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட வியானா வந்து மதம் விட்டு இன்னொரு மதத்தை வந்து லவ் பண்ணுறது வந்து யாரும் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஐ திங்க், எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ எதுக்காக அந்த வீட்டுக்கு போனியோ அதை விட்டுட்டு நீ இன்னொரு விஷயத்த பண்ணுற அப்படின்னும் போது அது வந்து அவர் சார்ந்த குடும்பத்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும். ஃபேமிலி ரவுண்டில் அவங்களுடைய அம்மாவோ இல்லை அவங்களுக்கு அண்ணனா தம்பியா யாரோ நெருக்கமானவர்கள் வந்து சீசன் 4 வந்து சிவானி அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் நடுவில் ஒரு கசமுசா போகும்போது சிவானியுடைய அம்மா வந்து பலார்னு ஒரு அடி வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்காக வியானாவை ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வைக்கணுன்றதுக்காக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சரி, எதுக்காக பிரஜன் சாண்ட்ராவை இப்போ கீழே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலுடைய பிளானாக இருக்கலாம். நான் நினைக்கிறது என்னென்னா, சாண்ட்ராவை வெளியில் அனுப்பிட்டு பிரஜனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு
ஃபேமிலி ரவுண்ட் வரும் பொழுது சாண்ட்ரா மற்றும் அவருடைய 2 குழந்தை 3 பேரையும் உள்ள அனுப்புனா ஒரு பயங்கரமான ஒரு எமோஷ்னல் பாண்ட், அது வந்து ஒரு வேற லெவல் ஒரு டிஆர்பி வந்து கொடுக்கும். அதை பிளான் பண்ணி மேபி சேனல் வந்து டிசைட் பண்ணியிருக்கலாம். அது என்னுடைய ஒரு பெர்செப்ஷன், என்னுடைய ஒரு ஒப்பீனியன், என்னுடைய ஒரு யோசனை. இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இது அன்அஃபிஷியல் நிலவரம். அஃபிஷியல் படி என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. என்னுடைய ஆசையும் வியானா போகணும் தான். இந்த ஃபேமிலி ரவுண்டு, அவங்க அம்மா வர்றது, அதெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அந்த லெவலுக்கு சேனல் போவேணான்னு நான் நினைக்கிறேன். ஸோ வியானா நியாயமாக, வியானா இல்லைனா ரம்யா, இந்த 2 பேரில் தான் யாராச்சும் போகணும். மக்களுடைய ஆசையும் அதுவாகத்தான் இருக்கும், ஓட்டும் அப்படி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். யாரும் வியானாவுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒன்றும் மக்கள் வந்து அவ்வளோ, பார்வதிக்கு கூட ஓட் பண்ணிடுவாங்க, வியானாவுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.